ஹலோ எவ்ரிஒன். நம்ம இந்த வீடியோவில் யூனிட் 5 எக்கனாமிக்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த யூனிட் 5லேருந்து 20 கொஷின் கேட்குறத சிலபஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஷினில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, விரைவு நீதிமன்றங்கள் யாருடைய பரிந்துரையின் பெயரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? 11th ஃபினான்ஸ் கமிஷன். ஆன்சர் ஏ. கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறை செய்யப்பட்டுள்ளது? பண மசோதா, மணி பில். சரிங்களா? இதோட ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 110. அடுத்து, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறது? தொழில்மயமாக்கல், இண்டஸ்ட்ரிக்கு தான் அதிக முன்னுரிமை. அடுத்து, இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றில் எது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நிதி அமைச்சகம். அடுத்து, உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் கீழ்கண்டவற்றில் எந்த பயிர் உணவு பயிர் கீழ் வரவில்லை? கரும்பு. மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன? ஜிஎஸ்டி, சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டேக்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர், பிளானிங் கமிஷன் சேர்மன் பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி. மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது? 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். உங்களோட கொஷின், இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர், சேர்மன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் நித்தி ஆயோக். சரிங்களா? எஸ்டிஜி. அது யார் கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம்னா நித்தி ஆயோக். அடுத்து, தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஷ் உற்பத்தி மற்றும் சேவையின் வலுவான செயல்திறன் கொண்டது. பொருளாதாரம். அடுத்து, கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று, அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காரணம், இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது. ஆன்சர் டி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து, 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், தேசிய வளர்ச்சிக்குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள்? ஆகஸ்ட் 6, 1952. தேசிய வளர்ச்சிக்குழு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அடுத்து, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஸ் அடிப்படையாக கொண்ட மாதிரி ஆகும். செகண்ட் 5-year பிளான். மாடல் பார்த்திங்கன்னா மெகல்னோபிஸ் மாடல். $5 trillion இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு 2024 to 2025. அடுத்து, இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி, குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இந்த சட்டம் நடைமுறைக்கு எப்போ வந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஜூலை 1, 2017. சிஎஸ்ஐஆர் அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் தன்னாட்சி அமைப்பாக எதன் கீழ் பதிவு செய்யப்பட்டது? 1860 உடைய சமூக சட்டத்தினுடைய பதிவின் கீழ் தான் சிஎஸ்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அட்டானமஸ். ஓகேங்களா? அடுத்து, இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் திரு கேசி நியோகி. அடுத்து, மத்திய அரசின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிதி சீர்திருத்த வசதி இந்த நிதிக்குழுவின் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 12.
அடுத்து நிதி ஆயோக் எக்ஸ்பேண்ட் கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. சரிங்களா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அடுத்து 1944 காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் ஸ்ரீமன் நாராயணன். சரிங்களா, காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் ஸ்ரீமன் நாராயணன். 2021 கணக்கின்படி இந்தியாவில் டேஸ் மாநிலம் அதிகமான காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிறது. ஆன்சர் தமிழ்நாடு.